அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மார்கழி 2வது நாள். நம்ம ஆண்டாள் அருளி செய்த 30 பாசுரங்கள்ல 2வது பாசுரத்தையும் அதோடைய விளக்கத்தையும் நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடியவங்களே உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கள்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பாவை நோன்பு எப்படி இருக்க வேண்டும், அதற்கு என்னெல்லாம் செய்யணும், அதற்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விரத முறைகளை உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் கேளுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ சமையல் அப்படின்னா சமைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி செஞ்சாதான் சமையல் மாதிரி வரும். இப்போ விளையாட்டு அப்படின்னா விளையாட்டுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படிதான் விளையாடணும், நம்ம இஷ்டத்துக்கு விளையாடக்கூடாது. அது போல பக்திக்குன்னு ஒரு முறை இருக்கு, விரதத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படிதான் நம்ம விரதம் இருக்கணும். அதனால ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் இந்த பாவை நோன்பு அதற்குரிய விரத முறைகளை இந்த பாசுரத்துல நமக்கு சொல்றாங்க. பாவை நோன்பு இருக்கக்கூடியவங்க உணவுல நெய் சேர்த்துக்க கூடாது, பால் சேர்த்துக்க கூடாது. ஏன் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொன்னாங்கன்னா, சித்திரகுப்த பூஜைன்னு ஒண்ணு நடக்கும். அந்த சித்திரகுப்த பூஜைக்கு விரதம் இருக்கக்கூடியவங்க சாப்பாட்டுல உணவுலையும் பால் தயிர் இந்த பால் சம்பந்தப்பட்ட எந்த பொருளையுமே அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த சித்திரகுப்தர் அப்படின்றவர் காமதேனு என்கின்ற பசுவினுடைய மகன். இந்த காமதேனு என்கின்ற பசுவிலிருந்து பிறந்தவர். அதனால பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே அவருக்கே உரியது. அதனால அன்றைக்கு அந்த பால் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் அவருக்கு நெய்வேத்தியமா வச்சிருவாங்களாம். அது போல இந்த பாவை நோன்பு யாருக்காக இருக்கிறாங்க? கிருஷ்ணருக்காக இருக்கிறாங்க. அந்த கிருஷ்ணருக்கு நெய் பால்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால எல்லாமே அவருக்கு தான். இந்த நெய் பால்லாம் அவருக்கு நெய்வேத்தியமா படைச்சிருவாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்களேன், நம்ம வீட்டிலே ஒருத்தர் பால்கோவா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அதை வாங்கி வைப்பாங்க. அப்போ அவங்க நினைப்பாங்க, நம்ம குழந்தைக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்குமே. சரி, அப்ப அவங்க குழந்தை அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே அதுக்கு சாப்பிட அந்த பால்கோவாவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பால்கோவாவை எடுத்து வச்சிருவாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க, அந்த குழந்தைக்கு எடுத்து வச்சிருவாங்க. அவங்க அந்த குழந்தை சாப்பிட்டுட்டுன்னு சொல்லி எடுத்து வச்சிருவாங்க. அது போல இந்த கிருஷ்ணருக்கு பால் நெய்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால இந்த விரதத்தை இருக்கக்கூடியவங்க அதை கிருஷ்ணருக்கே உரியதுன்னு சொல்லி அவருக்கே நெய்வேத்தியமா படைச்சிருவாங்களாம், அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். அதனாலதான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொன்னாங்க. இதுல இன்னொரு காரணமும் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு தூக்கமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, பாலை சுட வச்சு குடி தூக்கம் வரும் அப்படிம்பாங்க. ஏன்னா பால் குடிச்சா நல்லா தூக்கம் வரும், அதனால பால் குடின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மார்கழி மாசம் இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடியவங்க அதிகாலையில பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள எழுந்திருக்கணும். கோவிலுக்கு போய் பூஜை எல்லாம் பார்க்கணும், வழிபடணும். இப்போ இந்த பால் நெய்யெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அவங்களால காலையில எழுந்திருக்கவே முடியாது, தூக்கமா வரும். இதனால இறைவன்கிட்ட வழிபடுறதுக்கு காலதாமதம் ஏற்பட்டுரும், அதற்கு தடை ஏற்பட்டுரும் இல்லையா? அதனாலதான் நெய் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா கண்களுக்கு மையிடக்கூடாதான். ஏன் கண்களுக்கு மையிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, பெண்கள் தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு இயற்கையாகவே அதிக நேரம் வீணடிப்பாங்களாம். அதனாலதான் அதிகமா ஆடம்பரமான நகைகள்லாம் அணியக்கூடாது, கண்களுக்கு மையெல்லாம் இட்டுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்றைக்குமே புற அழகு அப்படின்றது நிலையானது கிடையாது, அக அழகுதான் என்றைக்குமே நிலையானது. அதுதான் நம்மளை ஸ்ரீமன் நாராயணனுடைய அருகிலே கூட்டு கொண்டு போகும். அதனால என்றைக்குமே அக அழகுதான் நிலையானதுன்றது சொல்றதுக்காக அதிகமா ஆடம்பரமா அணிகலன்கள்லாம் அணியக்கூடாது, கண்களுக்கு மையெல்லாம் இட்டுக்க கூடாது, தன்னை அதிகமா அலங்காரப்படுத்திக்க கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. கூந்தலுக்கு மலர் இட்டுக்க கூடாது அப்படின்னாங்க. கூந்தலுக்கு மலர் சூட்டக்கூடாதான். ஏன்னா மார்கழி மாசத்துல பூக்கக்கூடிய எல்லா மலர்களுமே அந்த மாதவனுக்கே சமர்ப்பணம். அதனால கூந்தலுக்கு மலர் சூட்டக்கூடாது. கெட்ட எண்ணங்கள் வரவே கூடாது, பிறர் மனம் நோகும்படியா நம்ம பேசவே கூடாது.
பிறருக்கு நம்ம தீங்கிழைக்க கூடாது, பிறரை பத்தி கோள் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் தான தர்மம்லாம் பண்ணணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னாங்க. அவ்வை பிராட்டியார் ஒண்ணு சொன்னாங்க. அவ்வை பிராட்டியார் ஒண்ணு சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னாங்க. அதாவது அறம் செய்யலைனா கூட பரவாயில்ல, அறம் செய்ய விரும்பவாது செய், அதுவே நீ செஞ்சா மாதிரி அப்படின்னாங்க. அறம் செய்ய விரும்பு அப்படின்னாங்க. இங்க ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னாங்க. நீ முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள்லாம் பண்ணு, அது முடியலைனாலும் இந்த தான தர்மங்கள் நடக்கக்கூடிய இடத்தையாவது காட்டு அப்படின்னாங்க. இப்படி அந்த பாவை நோன்புகள்லாம் இருந்து பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பரந்தாமனை போற்றி பாடணும்னா அவர் நமக்கு அருள் செய்வார் அப்படின்னு பாவை நோன்பு இருக்கக்கூடிய விரத முறைய இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.